இப்போ என்ன மாதிரி ஆட்கள் நம்மள மாதிரி ஆட்கள் வெளியிலேருந்து பார்த்தது வந்து இந்த ஒரு அக்கா வந்து கயிறை பிடிச்சி உள்ளே இறக்குவாங்க. போரிச்சிபாரின்னு ஒரு இடம், அந்த இடம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே கிட்டத்தட்ட 50 கிராமம் இப்படி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறை சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க. இதுதான் இங்கே எல்லா இடத்துலையுமே இதான் நடந்துகிட்ருக்கு. எப்படி சொல்கிறது, பிப்ரவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்குது எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிணறுல வந்து கவர்மெண்ட் வந்து சில டேங்கர்ஸ் மூலியமாக வந்து ஒரு நாளைக்கு 5000 லிட்ரு இல்லைன்னா 2 நாளைக்கு 20000 லிட்ரு கிராமத்தில் இருக்க மக்களை பொறுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் அப்படிங்கிற பேசிஸில். ஸோ இது யோசித்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பெரிய கஷ்டமாகவும் அவ்வளோ பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. 2025 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. நாங்கள் கண்ணில் பார்த்ததே இவ்வளோ அப்படின்னா எங்களுக்கு தெரியாமல் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. ஏன்னா நிறையா ஊருக்கு வந்து ரோடு ஆக்சஸ் பெருசாக இல்லை. இங்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் எல்லா ஊருக்குமே வந்தோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற ஊருக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி அந்த மாதிரி ரோட்டில் தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நிறையா இருக்குங்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ ஊர்